நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். சில விஷயங்கள் இருக்குது, அது எங்களோட கையில் இல்லை, எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்களும் நானும் எந்த விஷயத்தை பற்றி ஒரே யோசித்து சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதை அப்படி இறைவன்கிட்ட பாரம் கொடுத்துருவோம். எது எப்போ எப்படி நடக்கணும்னு எழுதியிருக்குதோ அது அப்போ அப்படித்தான் நடக்கும். எங்களால் ஒன்றுமே செய்யலை. நாங்கள் யோசிக்கிற சிந்திக்கிற அந்த விஷயங்களோட விஷயத்தில் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கை வச்சா நல்லதே நடக்கும். நல்லது தான் நடக்கும்னு நம்பினா நல்லது தான் நடக்கும். ரொம்ப யோசிச்சு கொண்டிருக்க போக்கில் மனம் டயர்ட் ஆகும். முடியுமான அளவுக்கு எளிமான விஷயங்களை சிம்பிளாக எடுத்துக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு எப்போவுமே பயம். ஏன் பயப்படுறோம்? எதை பற்றி பயப்படுறோம்? மரணத்தை நினைச்சா? அது கட்டாயம் வருமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் இறந்து போக தானே போகிறோம். அப்பயும் பயம். அவமானங்களை நினைச்சு பயம். அவசியமே இல்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் மிச்ச காலம் ஞாபகம் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நாங்கள் அவமானப்பட்டா அதை கொஞ்ச நாள்லேயே பார்த்து கொண்டிருக்கிறவங்க மறந்துடுவாங்க. இன்னொன்று, வாழ்க்கையில் சில அவமானங்கள் தேவை. நாங்கள் யாருன்னு எங்களுக்கே புரிய வைக்கிறது. எல்லாமே எங்களை விட்டு போச்சா ஒரே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்ப எல்லாமே கிடைக்கும், இருந்ததை விட கூட கிடைக்கும். சில நேரங்களில் நாங்கள் எது நடந்துருமோன்னு அதிகம் பயப்படுறோமோ அது நடந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை.